இன்னைக்கு வெண்டைக்காய் கூட்டு தான் செய்ய போறேன். அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கிறேன். சின்ன கப்புல 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். இல்லாட்டி ஒரு கைப்பிடி கூட போட்டுக்கலாம். இப்போ 2 பருப்பையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். வெண்டைக்காயை வெட்டி கொண்டு வந்துடுறேன். வெண்டைக்காயை நறுக்கி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காயை முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். பிசுக்கு தன்மை போற வரைக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். 1/4 ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காயில பிடிக்கும், நல்லா இருக்கும். வெறும் வெண்டைக்காய் வதக்கினது கூட சாப்பிட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவு வதங்கினா போதும். பருப்பு நல்லா வேக வச்சுட்டு நல்லா குழைவா வேக வச்சுக்கோங்க. அப்பதான் கூட்டுக்கு நல்லா இருக்கும். அதை இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் இதுல கொதி வரட்டும். உப்பு பத்தலாட்டி இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா பேச்சிருச்சு. உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நீங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருப்பாங்க கூட்டுக்கு. இப்ப தாளிச்சிடலாம். கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு வெடிக்கிட்டோம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த வெண்டைக்காய் போட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை சாதத்துல போட்டு நெய் ஊற்றி பசைஞ்சு கொடுக்கலாம். நல்லா இருக்கும். இந்த வெண்டைக்காய் போட்டு காரம் அவ்வளவா இருக்காது. இந்த லைட்டா பச்சை மிளகாய் காரமும் காஞ்ச மிளகாய் காரம் தான் இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு.